ஹலோ கைஸ், ஜாவா, பைத்தான், C++ இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நல்லா படிச்சுட்டும் ப்ளேஸ் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்கள் ஃபோக்கஸ் வந்துட்டு கரெக்டான பாத்துக்கு கொண்டு வரக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் ரெண்டோட லிங்க்குமே இருந்துட்டு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஜாப் அப்டேட்ஸ், சேனல் அப்டேட்ஸ், அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸஸ் எல்லாமே அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு டூல் தானே தவிர அது ஒரு ஸ்கில் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஜாவா, C++, பைத்தான் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு டூல் தானே தவிர அது ஸ்கில் இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது கையில் நான் ஹேமர் வச்சுருக்கேன், ஹேமர் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் கார்பெண்டர்னு அர்த்தம் இல்லை. ஸோ கார்பெண்டருக்கான அந்த ஸ்கில் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர்னு சொல்ல முடியும். கையில் ஹேமர் இருக்குங்கிறதுனால கார்பெண்டர்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த ஹேமருங்கிற டூல் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும். அந்த டூல் இருக்கிறதுனால நமக்கு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. தே ஆர் ஜஸ்ட் டூல்ஸ். இன்னொரு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போது ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ எதில் படிக்கிறீங்களோ, ஸோ இங்கிலீஷ் ஆர் தமிழில் இருந்துட்டு எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ எனக்கு இங்கிலீஷும் தமிழும் தெரிஞ்சிருக்கு, நான் அப்போ ஃபிசிக்ஸில் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இங்கிலீஷோ தமிழோ இருந்துட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கான டூல் தானே தவிர உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஃபிசிக்ஸ் எக்ஸாமில். ஸோ இந்த மாதிரி தான் உங்களை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில், ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டூல் தானே தவிர நான் அதை படித்தா ப்ளேஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. சரி, ஓகே, இப்போ கம்பெனிஸ் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க இருந்துட்டு ஒரு ப்ராடக்ட் உங்கள்கிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்கள்கிட்டருந்து ஒரு ஆக்சுவலான ஒரு அவுட்புட் இருந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு ஆப்பை பில்ட் பண்ணுறது, ஒரு ஒர்க்கிங் வெப்பேஜை பில்ட் பண்ணுறது, ஏபிஎஸ் எழுதுறது, ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு உங்களால் சால்வ் பண்ண முடியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலான ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்கில்லாக பார்க்குறாங்க. இதுதான் ஆக்சுவலாக ஸ்கில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேமர் இருந்தால் நம்ம கார்பெண்டர் கிடையாது, கார்பெண்டருக்கான ஸ்கில் இருந்தால் தான் நம்ம கார்பெண்டர். ஸோ கம்பெனிஸ் இருந்துட்டு இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நீங்கள் ப்ளேஸ் ஆகிடலாம். இன்டர்வியூவில் ஏன் பீப்புள் ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் தெரிஞ்சால் அவங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அவங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும்தான் நாலேஜாக வச்சுருக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணக்கூடிய ஸ்கில் இல்லாமல் இருக்கிறது, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, கிட்டப் போர்ட்ஃபோலியோ இதிலெல்லாம் இருந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட்ஸ் இருந்துட்டு வச்சுக்காமல் இருக்கிறது, முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. அதாவது ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல பீப்புள்ஸ் இருந்துட்டு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசனே. இதுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ரியல் ஸ்கில்லை இருந்துட்டு லேர்ன் பண்ணணும். நம்மளால் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண முடியணும். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம், வெப் டெவலப்மெண்ட்டு, பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம், இது எல்லாமே இன்னும் நிறைய இருக்குது. பிளாக் செயின், ஏஐ, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருந்துட்டு உங்களால் டெவலப் பண்ண முடியணும். உங்கள்கிட்ட இருந்து ஒரு சாலிடான ஒரு அவுட்புட் இருந்துட்டு வரணும். ஸோ அதுதான் இருந்துட்டு ரியல் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் ப்ராப்பராக வச்சுருந்து அதிலிருந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலே ரெலவெண்ட்டான ஜாப்ஸ்க்கான இன்டர்வியூஸில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க காலேஜ்க்கு இருந்துட்டு ஒரு கம்பெனி வந்திருக்கு, ஆப் டெவலப்பர் ரோலுக்காக ஹையர் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக ஜாவாவை நல்லா படிச்சுட்ருக்காரு. ஸோ ஜாவா அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இன்டர்வியூக்குள்ளே போகிறாரு. போனோடனே இருந்துட்டு அவங்க ஒரு பேசிக்கான ஆப்பை பில்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு இருந்துட்டு முன்ன பின்ன ஆப் பில்ட் பண்ணதில்லை, பட் ஆனால் ஜாவா பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அவங்க இருந்துட்டு எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நாலேஜ் இருக்கவங்க தான் வேணும், சாரின்னு சொல்லிட்டு இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதே செகண்ட் கேண்டிடேட் ஒருத்தர் வர்றாரு. அவர் லாஸ்ட் 30 டேஸில் ஃப்ளட்டர் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஆப்ஸ் பண்ணியிருக்காரு, கால்குலேட்டர் ஆப், அதுக்கப்புறம் டு டூ லிஸ்ட் ஆப், இந்த மாதிரி சிம்பிளான ஆப்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூர் வந்துட்டு ஓகே இவனுக்கு இருந்துட்டு ஒரு ஸ்கில் வச்சுருக்கான், இவனால் ஆப் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரியல் ஸ்கில்லை இருந்துட்டு டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இருந்துட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா,
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருந்துட்டு ஒரு ஸ்கில்லை இருந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏதோ ஒரு ஸ்கில், ஆப் டெவலப்மெண்ட்டோ வெப் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருந்துட்டு ஒரு 3 மினி ப்ராஜெக்ட்ஸ் இருந்துட்டு பண்ணுங்கள். அதை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஷோகேஸ் பண்ணுங்கள். கிட்டப்பில் இருந்துட்டு போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஆப் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போடுங்க. இல்லை வேறு ஏதாச்சுன்னா போர்ட்ஃபோலியோ வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு உங்களோட ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணுங்கள். அதை லிங்க்டின்லலாம் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு டூல் இருந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படியும் அந்த ஸ்கில்லுக்காக ஒரு டூல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருந்துட்டு ஃப்ளட்டர் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃப்ளட்டருங்கிறது அதுக்கு ஒரு டூல் தானே. ஸோ அந்த டூலில் இருந்துட்டு இன்னும் வேறு என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி டீப்பாக அதில் இருந்துட்டு ஒரு எக்ஸல் ஆகிற அளவுக்கு இருந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த ஸ்கில்லை நிறையா நாலேஜ் வந்துருச்சுங்கிற டைமில் இருந்துட்டு ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துட்டு ஜாப் கிடைக்கும். இதில் சொல்லியிருக்க மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு டூல் மட்டும் வச்சு வேலை வாங்க முடியாது, ஒரு ஸ்கில் வச்சு தான் வேலை வாங்க முடியும். ஸோ ஸ்டார்ட் பில்டிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிஎம்ஸில் வந்து கேட்குற நிறைய பேர் இருந்துட்டு எனக்கு ஜாவா தெரியும், சி தெரியும், பட் ஆனால் நான் ப்ளேஸ் ஆக மாட்டேங்கிறேன், என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இருந்துட்டு நான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.